நான் உங்க நிலா. இது சட்டம் ஒரு வகுப்பறை. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி கிளைம்னா என்ன, அதில் எத்தனை வகைகள் இருக்குது, அதை எப்படி கிளைம் பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். அதை பற்றி நம்மளுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறதுக்காக 2 வழக்கறிஞர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் we have with us மணிவண்ணன் சார். வணக்கம் சார். வணக்கம். He has more than 30 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. We welcome you to the show, sir. அடுத்து நம்ம கூட இருக்கிறது காசி விஸ்வநாதன் சார். வணக்கம் சார். வணக்கம். He has more than 20 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. We welcome you to the show, sir. இந்த டாபிக்ல உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் கால் பண்ணலாம். லைன் பிஸியா இருந்தா 9944010692 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். காசி சார், இப்போ இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசினா என்ன சார் ஆக்சுவலி? தமிழில் வந்து தனிநபர் விபத்து காப்பீடுன்னு சொல்லுவோம். ஓகே. அதாவது தனிநபர் விபத்து காப்பீடுனா அவருடைய நிதி சுமையை குறைக்கணும். ஓகே. இது வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீமில் ஒரு ப்ரெசன்ட் ஸ்கீம். அதாவது எல்லாருக்கும் நம்ம வந்து காப்பீடு எடுக்கிறோம். மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் பற்றி நம்ம ஏற்கனவே எபிசோட்லலாம் பேசியிருக்கோம். அது வந்து 3ஆம் தரப்பினருக்கு மட்டும்தான் நம்ம எடுத்திருப்போம். ஓகே. இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறதே வந்து தனக்கு இழப்பு ஏற்பட்டால் யார் அதை நிதி சுமையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்சூரன்ஸே ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம பாலிசி எடுத்து ப்ரீமியம் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அதை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து ஒரு பாலிசி ஸ்கீமில் இது ஒன்று. நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் பார்த்துருப்போம். புரியுது. அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் பார்த்துருப்போம். ஓகே. இதில் இது ஒரு வகை. ஓகே. இது ஒரு டைப் ஆஃப் இன்சூரன்ஸ். இது வந்து பர்சனல் ஆக்சிடென்ட். நமக்கு நாமே எடுத்துக்கிறது. நம்மளுடைய சுமையை குறைக்கிறதுக்காக இன்சூரன்ஸ் பணம் வந்து நஷ்டஈடாக நம்ம வாங்கிக்கலாம் நமக்கு ஏற்படக்கூடிய ஆக்சிடென்ட்டுக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். மணிவண்ணன் சார், இப்போ இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் கிளைம் நம்மளுக்காக வாங்கிக்கலான்னு சார் சொன்னார். ஆனால் இப்போ என்கிட்ட காசு இல்லாதவங்க எப்படி சார் இந்த ஒரு கிளைம் இன்சூரன்ஸ் வாங்க முடியும்? நீங்கள் பணமே இல்லாட்டி வந்து கவலைப்பட வேண்டாம் மேடம். அதாவது மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, மாதம் ₹1 நீங்கள் கட்டினா போதும். 12 மாதத்துக்கு ₹12 நீங்கள் பே பண்ணாலே உங்களுக்கு வந்து ₹2 லட்ச கிடைக்கும் மேடம். இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் கவரேஜில் ஓகே ₹2 லட்ச மக்களுக்கு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ சார். சார், இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் கிளைம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதில் வந்துட்டு எத்தனை வகைகள் இருக்குது, அது வந்து எப்படி கிளைம் பண்ணலாம்? தனிநபர் விபத்து வந்து கிளைம் பண்ணுறதுல வந்து ஒவ்வொரு ஜூரிஸ்டிக்ஷனும் மாறுது. அதாவது கோர்ட்டுக்கு நம்ம போகும்போது அதிகார வரம்புன்னு சொல்லி போவோம் கோர்ட்டுக்கு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் டீல் பண்ணிட்டு இருந்த கோர்ட் வந்து உரிமையியல் நீதிமன்றம். ஓகே. இப்போ நமக்கு காப்பீடு எடுத்திருப்போம். கான்ட்ராக்ட் பேசிஸில் அவங்க 2 பேருக்கும் சட்டத்துக்கு உட்பட்ட ஒப்பந்தம் இருக்கும். அதனால் நம்ம முறையீடு பண்ணி அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கோர்ட்டில் கொண்டு போய் கொடுத்து மனுவாக கொடுத்து அதை சூட்டாக ஃபைல் பண்ணிகிட்டு இருந்தோம். நவீன காலத்தில் இந்த இன்சூரன்ஸ் டெவலப் ஆனதுனால இந்த தனிநபர் காப்பீடுக்கு வந்து ஒரு 3 ஆங்கிளில் அதிகார வரம்பு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து எப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க 2019 அப்புறம். இப்போ 2020 தான் அதை வந்து எல்லாமே மேண்டேட்டரியாக பண்ணணும்னு சொல்லிட்டு IRDA டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. IRDAக்கு எதுக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் 3ஆம் தரப்பினருக்கெல்லாம் காப்பீடு எடுக்கிறீங்க மோட்டர் வெஹிக்கிளில், இந்த ஆக்சிடென்ட்டே வந்து சாலை விபத்தில் தான் நேரிடுது. அப்படி இருக்கும்போது ஏன் ஓனருக்கு நீங்கள் வந்து காப்பீடு நஷ்டஈடு கொடுக்கக்கூடாது? அதனால் அவங்களுக்கு பர்சனல் இன்சூரன்ஸ் ஆக்சிடென்ட் பாலிசியை வந்து மேண்டேட்டரியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உத்தரவுனால தான் இப்போ 2020 ஃபுல்லாக யார் பாலிசி எடுத்தாலும், அதாவது மோட்டார் வெஹிக்கிளில் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் கம்பல்சரி அந்த நம்ம ஏற்கனவே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் 147 மேண்டேட்டரியாக கொண்டு வந்து இப்போ எல்லாமே பர்சனல் இன்சூரன்ஸ் வந்து எடுத்துடணும், அவங்களுக்கு எடுத்துக்கணும். அதை வந்து PA கவரேஜ்னு சொல்லி அந்த ஒரு டைப்புக்கு ஒரு முனைம, அதாவது பிரீமியம் தொகை அதை வாங்கிடுவாங்க. அதை வாங்கிட்டு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இது வந்து மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் போயிட்டு MSCTOP கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு நம்ம பணம் வாங்கிக்கலாம். ஓகே சார், நம்ம இதை பற்றி தொடர்ந்து டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ 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 சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க திருப்பூர் மாவட்டங்க. ஓகே சார், உங்க கேள்வி கேட்கலாம். திருப்பூர் மாவட்டங்க. ஹலோ ஹலோ சார், கேக்குது சார், நீங்க தொடர்ந்து பேசலாம். திருப்பூர் மாவட்டங்க. நான் வந்து இப்போ லெஃப்ட் சைடு வண்டி ஓடி போயிட்டு இருக்கேனுங்க. ஓகே சார். 2 வீலர் வந்து போயிட்டு இருக்கிறேங்க. ஓகே சார். ரைட் சைடுலேருந்து வந்து லெஃப்ட் சைடு அடிச்சா அதுக்கு என்ன ஆக்ஷன் எப்படிங்க? ரைட் சைடுல இருந்து வந்து லெஃப்ட் சைடுல இடிச்சிட்டாங்களா சார்? இப்போ நான் வந்து லெஃப்ட் சைடு போயிட்டு இருக்கிறேங்க. ஓகே. யார் வந்து இடிச்சா சார்? வந்து வண்டி வந்து ஏறி வந்து அடிக்கிறாங்க. இல்ல யார் வந்து இடிச்சா? காரா இல்ல பைக்கா இல்ல எது வந்து இடிச்சது? 2 வீலர் தான் சார். 2 வீலர் வந்து உங்களை இடிச்சிட்டாங்க.
ஆமாங்க. ஓகே சார், இதனால உங்களுக்கு காயம் ஏதாச்சும் பட்டுருச்சா? காயம் வந்து நம்ம கால் வந்து முறிஞ்சு போச்சுங்க. ஓகே, வண்டிக்கு டேமேஜ் ஆயிருக்கா சார்? வண்டி டேமேஜ் ஆயிடுச்சுங்க, என்ற காலும் வந்து முறிஞ்சு போச்சுங்க. ஓகே சார், இது கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் கொடுத்தீங்களா? இல்ல கொடுக்கலைங்க, அதான் கேட்கணுங்க. ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். மணிவண்ணன் சார் எடுத்து சொல்லிடுங்க சார். சரி சார், உங்களுக்கு வந்து அடிபட்டது, நீங்கள் போலீஸில் வந்து எஃப்ஐஆர் கொடுத்தீங்களா சார்? என்னங்க? இந்த மாதிரி உங்களுக்கு வந்து விபத்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் போயிட்டு எஃப்ஐஆர் கொடுத்தீங்களா? புரியலைங்க, காது போலீஸில் போய் புகார் கொடுத்தீங்களான்னு கேட்குறேன் சார். கொடுக்கலைங்க. புகார் நீங்கள் நேரடியாக போய் கொடுக்காட்டி ஆன்லைனில் கூட கொடுக்கலாம் சார். புகார் கொடுத்தா தான் சார் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போக முடியும். இந்த மாதிரி அந்த வண்டியுடைய நம்பரு அதெல்லாம் நீங்கள் கொடுத்தா தான் அவங்க ஓனர் யார், இன்சூரன்ஸ் கம்பெனி யாருன்னு அவங்க வந்து எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போடுவாங்க சார். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகே சார், தேங்க்யூ. முதல்ல போய் எஃப்ஐஆர் கொடுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம கூட அடுத்த காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ. ஹலோமா, சொல்லுங்கம்மா, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? விராஜத்துல இருந்து பண்றாங்க, என் பூங்கோதை. ஓகேம்மா. வயசு 73 நடக்குது. ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. பென்ஷன் வாங்குறேன், ஒரு 5000 பென்ஷன் வாங்குறேன். ஓகே. ஓகே. இன்சூரன்ஸ் சொன்னாங்களே, அது உங்களுக்கு உண்டா? எதுக்குமா சொல்றீங்க? பென்ஷனுக்கா? இல்ல, உயிர்க்கோசரம். உயிர்க்கோசரம். ஓகே ஓகேம்மா, உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்கம்மா. காசி சார். சரி சரி. அதாவது பூங்கோதையம்மா, சொல்லுங்க சார். இப்போ பென்ஷன் நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்கல்ல? ஆமா சார். அதில் உங்களுக்கு முனைமம் எடுத்திருக்காங்களா பிரீமியம், அதாவது இன்சூரன்ஸு பிரீமியம்? இல்லைங்க சார். அவங்க லைஃப் லாங் போட்டிருந்தா அதில் பிரீமியம் எடுத்துகிட்டு வருவாங்க அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது. அது உங்கள் லைஃப் லாங்க்கு அவருக்கும் சரி உங்களுக்கும் சரி 2 பேருக்குமே வரும். அது வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸில் அது எடுப்பாங்க. இப்போ நீங்கள் 25 வருஷம் ஆயிடுச்சுங்க சார். இல்லைம்மா, அதாவது அது போட்டிருந்தால், அதாவது நீங்கள் பாலிசி அதில் எடுத்திருந்தால் இப்போ எடுக்காத பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கணும், தனியாக எடுத்துக்கணும். இதை வந்து பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பாலிசின்னு 170 ரூபாயிலிருந்து 750 ரூபா வரையும் பிரீமியம் கட்டலாம். சரி, வயசு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்களே. வயசு வந்து 80 வயசு வரையும் சொல்லியிருக்காங்க சட்டத்தில். 80 வயசு வரையும் ஐஆர்டி அப்ரூவல் கொடுத்துருக்காங்கம்மா. சரிங்க சார். 80 வயசு வரையும் இருக்கிறவங்களுக்கு பாலிசி எடுத்துக்கலாமா? சரிங்க சார். எவ்வளவு மாசம் கட்டலாம்னு சொன்னீங்க? 179 ரூபாயிலிருந்து 750 ரூபா வரையும் பாலிசியோடைய வேரியேஷன் இருக்கு. அதாவது நீங்கள் ஒரு 179 ரூபா கட்டியிருக்கீங்கன்னா 15 லட்சம் வரையும் அப்படி. இப்போ 750 ரூபா கட்டினா கொஞ்சம் கூடுதலாக. அது மாதிரி பாலிசியில் நஷ்டஈடு தொகையை கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்கம்மா. நீங்கள் எவ்வளவு இன்சூரன்ஸ் எடுக்க போகிறீங்களோ அவ்வளோ இன்சூரன்ஸ் அந்த பாலிசியில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லேயே சொல்லியிருப்பாங்க. ஓகே அம்மா, லைனில் இருக்கீங்களா? சார், அது வந்து எந்த இன்சூரன்ஸ் ஆபீஸ் தான் போடணும் சார், இல்ல பேங்க்லயே செய்யலாமா? இல்லைம்மா, இப்போ சார் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க 12 ரூபா கட்டினா அந்த பேங்க் வந்து 12 ரூபா எடுத்துக்கிடுவாங்க. அது மத்திய அரசாங்கத்துடைய ஸ்கீம். இது இண்டிவிஜுவலாக நீங்கள் தனியாகவே ப்ரீமியம் கட்டிக்கலாம். இது வந்து தனியாருக்கும் இருக்குது, கவர்மெண்ட்லேயும் இருக்குது. நீங்கள் தனியார்ட்டையும் போய் பாலிசி எடுத்துக்கலாம், கவர்மெண்ட்லேயும் ஒரு பாலிசி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரியும். தனியார் வந்து என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு வயசு ஆயிடுச்சுங்கிறாங்களே. அதாம்மா நான் சொல்கிறேன், 80 வயசு வரையும் இருக்குமா. 80 வயசு வரையும் பாலிசி ஸ்கீம் இருக்குது. இது நீங்கள் எந்த நிறுவனத்தில் கேட்டிங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க நிறுவனத்தில் 65 வச்சுருப்பாங்க, 75 வச்சுருப்பாங்க, ஒரு நிறுவனத்தில் 80 வரையும் வச்சுருப்பாங்க. நான் சொல்கிற இந்த 80 ஏஜ் வந்து ஹையஸ்ட் ஐஆர்டி அப்ரூவல் கொடுத்துருக்குது. அதாவது இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் நிறுவக்கூடிய நிறுவனம் கொடுத்துருக்குது. 80 வயசு வரையும் பாலிசி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுச்சுக்கலாமா? அதனால நீங்கள் பாலிசி தனியார் பாலிசி எடுத்துக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ. ஹலோ சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? சார், சிவன் பேசுறேன் மேடம். ஓகே சார், உங்க கேள்வி கேட்கலாம் சார். என்னோட அப்பா வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு மேடம். ஓகே சார். டாடா ஏசி வந்து ரிவர்ஸ் வரும்போது எடுத்து போயிட்டாங்க. ஓகே. அது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருச்சு. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு இது வரைக்கும் இன்சூரன்ஸ் எதுவுமே கிளைம் ஆகாம இருக்கு மேடம். அது எப்படி பார்த்துக்கிட்டேன். ஓகே சார், இது கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனீங்களா இல்லையா சார்? கோர்ட் லாயர் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஓகே.
அதுக்கப்புறம் எந்த டீடைல் ஒன்றும் இது வரைக்கும் வந்து இது முடிஞ்சு 1.5 இயர்ஸ் ஆச்சு மேடம். ஓகே, கோர்ட்ல என்ன ஸ்டேஜ்ல சார் இருக்கு கேஸ்? அது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து வந்துட்டு சொன்னாங்க 1 மாதத்துக்கு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? இன்சூரன்ஸ் வந்து அந்த வண்டி டாடா இன்சூரன்ஸ் இருக்குல்ல, ஆமா. அந்த வண்டியோட கம்பெனிலேருந்து வீட்டுக்கு வந்தாங்க, நம்ம வீட்டுக்கு ஆக்சிடென்ட் ஆன வீட்டுக்கு. ஓகே சார், நீங்க வந்துட்டு லவுட் ஸ்பீக்கர்ல பேசுறீங்களா? ஆமா மேம். லவுட் ஸ்பீக்கரை கட் பண்ணிட்டு ரிசீவர்ல பேசுறீங்களா? அப்பதான் தெளிவா கேட்கும். ஓகே. அவங்க வந்தாங்க மேடம். ஓகே. வந்து ஸ்டேஷன்ல வந்து இந்த எஃப்ஐஆர் காப்பி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. அந்த என்னமோ ஆர்டிஆர் தகவல் உரிமை சட்டத்தை ஏத்தல நீங்க என்ன. ஓகே. அதை எங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணாங்க திருப்பி எனக்கு. ஓகே. ஒரு ஓடிபி வரும்னு சொல்லுன்னு சொன்னாங்க என்கிட்ட. ஓகே. நான் அந்த ஓடிபியை சொன்னேன். ஓகே. அவங்க என்னமோ கேஸ் வந்து என்ன ஸ்டேட் போலீஸ் ப்ரூன்னு சொல்லிட்டு ஒரு ஓடிபி வந்துச்சு. ஓகே. அந்த ஓடிபியை சொன்னேன், அதனால என்ன தப்பு வருமா மேம்? அதெல்லாம் ஒன்றும் வராது சார். நம்ம வழக்கறிஞர் அதுக்காக வந்துட்டு என்ன பண்ணலாங்கிறத எடுத்து சொல்லுவாங்க. காசி சார் சொல்லுங்க சார். இதனால ஒன்றும் நம்மளுக்கு ப்ராப்ளம் வராதுல்ல மேம்? அது நம்மளுக்கு தெளிவா வந்து நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். சார் நீங்க வந்து சார் 1 வருஷம் 1.5 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க விபத்து நடந்து. ஆமா சார். இப்போ இந்த 1.5 வருஷத்துல நீங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா நம்பர் கொடுத்து நேரம் கவுண்டர் ஸ்டேஜ் போட்டு உங்களை எவிடன்ஸுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. அது 3 தடவை போயிட்டு வந்தேன் சார் மதுரைக்கு. அந்த கோர்ட்ல போயிட்டு உங்களை பெட்டி ஏற்றி சாட்சியா விசாரிச்சாங்களா? ஆமா சார், ஒரு எழுதிக்கிட்டாங்க. அடுத்து டாக்டர் கூப்பிட்டாங்க, டாக்டருக்கு லெட்டர் போட்டு வர சொல்லிட்டாங்க கோர்ட்ல இருந்து. டாக்டர் போய் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டோம். உங்களுடைய இயலாமை திறன் நோட் பண்ணிட்டாங்களா? எவ்வளவு டாக்டர் நோட் பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்பிச்சாங்க. அவ்வளவுதான். இனிமே உங்களுக்கு தீர்ப்பு சொல்லிடுவாங்க கூடிய விரைவில். சரி சார். நஷ்டஈடு தொகை வரும். உங்க வழக்கறிஞர் வந்து நஷ்டஈடு தொகையை வாங்கி உங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வைப்பாரு. அது சரி சார். இந்த இன்சூரன்ஸ் கம்பெனில ஓடிபி கேட்டாங்களே, அதனால எதுவும் ப்ராப்ளம் வருமா? அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதாவது எதுக்காக கேட்கறதுன்னா வெரிஃபிகேஷனுக்காக கேட்டிருப்பாங்க. ஓகே சார். நீங்க தான் பாதிக்கப்பட்ட நபரா அப்படின்னு கேட்டு அவங்க சர்ச் பண்ணி உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. உங்க அட்ரஸ் வாங்கி உங்க ஃபோன் நம்பர் வாங்கி வெரிஃபிகேஷனுக்காக வருவாங்க. வந்துட்டு நீங்க ஏதாவது டீடைல்ஸ் அவங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். அவங்களுக்கு கூட கால் செஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ. ஹலோ. ஹலோ மேம், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் மதுராந்தங்க சிவசங்கரி என் பேரு. ஓகேம்மா, சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி கேட்கலாம். ஆக்சிடென்ட் ஆன காசை பத்தி கேட்கணும். எங்க மருமகள் ஆக்சிடென்ட் 3 வருஷம் ஆகுது மேம். ஓகே. இன்சூரன்ஸ் போட்டுக்காங்க, கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஆனா இன்னும் எங்களுக்கு எந்த பதிலும் வரல. கேஸ் என்ன ஸ்டேஜ்லமா இருக்கு? அது எங்க வக்கீல் ஒழுங்கான முறையில எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க மேம். அப்படியாம்மா? சரிம்மா, உங்க கேள்விக்கு புரியுதுமா. உங்களுக்கு வந்து எப்படி கேஸ் என்ன ஸ்டேஜ்ல இருக்கிறதுன்னு முதற்கொண்டு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்கம்மா. மணிவண்ணன் சார் கொஞ்சம் எடுத்து சொல்லிடுங்க சார். மேடம் சொல்லுங்க சார். அதாவது உங்களுடைய கேஸ் நம்பராவது என்ன தெரியுமா உங்களுக்கு? மோட்டார் வாகன விபத்து எண் அந்த கேஸ் நம்பர். அந்த காரோட எண்ணி நம்பர் எதுவுமே தெரியாதுங்க சார். ஏன்னா என்னால அந்த ஹலோ 16ன்னு சொன்னாங்க சார். 16ன்னு சொன்னாரு. எந்த வருஷம்மா? 2022 சார். ஒன்றும் இல்லைம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோர்ட்டும் பார்த்தீங்கன்னா கோர்ட்டாக மாற்றிட்டாங்க. உங்கள் கேஸ் நம்பரை போட்டு நீங்கள் கோர்ட்டில் பார்த்தாலே அதனுடைய ஸ்டேஜ் என்னன்னு தெரியும். உங்கள் கேஸ் வந்து ட்ரையலில் இருக்கா அல்லது ஃபர்தர் எவிடன்ஸில் இருக்கா அல்லது ரெஸ்பாண்டன்ட் எவிடன்ஸில் இருக்கான்னு தெரியுமா? அதனால் கோர்ட்டில் அங்கே பக்கத்தில் இருக்கிற சேவை மையத்தில் போய் கொடுங்கம்மா அந்த கேஸ் நம்பரை. அவங்களே பார்த்து சொல்லுவாங்க உங்களுக்கு. அவங்களே பார்த்து சொல்லுவாங்க. ஓகேம்மா, தேங்க்யூம்மா. நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசிடலாம். ஹலோ. ஹலோ. ஹலோ சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் முத்துக்குமார். ஓகே சார். ஓகே சார், உங்க கேள்வி கேட்கலாம் சார். ஒரு 5 months முன்னாடி அக்கா வந்து கார்ல வந்து பின்னாடி வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. அதுக்கு எஃப்ஐஆர்லாம் பண்ணிருந்தோம் மேடம். எஃப்ஐஆர் போட்டாச்சு. கோர்ட்ல இது பண்ண சொல்லி அட்வொகேட்ட கொடுத்துருந்தோம் மேடம். ஓகே. இன்னும் பண்ணல, டிலே ஆகிட்டே இருக்கு மேடம். ஓகே. கேஸ் ஃபைல் பண்ணல, எதுவுமே பண்ணல. அதுக்கு இமெயில் பண்ணாலும் இது ஆகுமா அப்படிங்கறத. எப்போ சார்? 5 months முன்னாடி கரெக்ட்டா? ஆமா, மே மந்த். ஓகே சார், என்ன சார் ஆச்சு ஆக்சுவலி? ஓரமா நின்று இருந்தோம், 2 வீலர்ல ஓரமா நின்று இருந்தவங்க பின்னாடி வந்து கார்ல பலகரம் வந்து இடிச்சிட்டாங்க. எல்லாரும் வச்சிருந்தோம். ஓகே சார். அதனால அக்காக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு?
காலில் மூட்டு ஜவ்வு வந்து இதாயிடுச்சு மேடம், கட் ஆயிடுச்சு. ஓகே ஹாஸ்பிட்டல்ல வச்சு இன்னும் நடக்க முடியல, இது பண்ண முடியல. ஓகே 6 மந்த்தாவே ஒர்க்கும் எதுவுமே போக முடியல. ஓகே ஓகே சார் ஓகே சார். உங்கள் கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். காசி சார் கொஞ்சம் எடுத்து சொல்லிடுங்க சார். முத்துக்குமார் சார், சொல்லுங்க சார். 6 மாதம் ஆச்சுங்கிறீங்க. கிளைம் உடனே பண்ணி ஆகணும். அது சட்டத்தில் வலியுறுத்தியிருக்காங்க செக்ஷனில். அதாவது 6 மாதத்துக்குள்ளே வழக்கை வந்து ஃபைல் பண்ணணும் கம்பல்சரி அப்படின்னு இப்போ புது சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்க சார். இப்போ அதையுமே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கொஞ்சம் தடை பண்ணி வச்சுருக்காங்க. இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் முடிக்கணும்னு நினைக்கக்கூடாது, அவங்களுக்கு கால வரை கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதனால் கேஸ் வந்து ஸ்டேயில் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த 6 மாத காலங்கிறத நீங்கள் கொஞ்சம் குயிக்காக நீங்கள் கொடுத்த வக்கீல்கிட்ட போயிட்டு அணுகி சீக்கிரமாக கேஸை ஃபைல் பண்ணி நம்பருக்கு கோப்புக்கு எடுத்துகிட்டு வாங்க. கோப்புக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சம்மன்லாம் சர்வ் ஆகிட்டு அவங்க வழக்கை தொடர்ந்து நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் நீங்கள் இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசிடலாம். ஹலோ ஹலோ ஹலோம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என்னோட பேர் மாதம்மா. நாங்க தருமபுரி மாவட்டத்துல இருந்து கால் பண்றோங்க. ஓகேம்மா, உங்கள் கேள்வி கேட்கலாமா? எங்க வீட்டுக்காரருக்கு ஆக்சிடென்ட் ஆகி காலு உடஞ்சிருச்சுங்க மேம். ஓகே அது கம்ப்ளைண்ட் கொடுத்து நாங்க ஒசூர்ல கொடுத்துருக்குங்க. அது 3 வருஷம் ஆகுது. ஒழுங்கா ஸ்டெப் எடுத்த மாதிரியே இல்ல. ஒரு முறை மட்டும் கூப்பிட்டாங்க. ஓகே அது மறுபடியும் எங்களுக்கு தெரியாம அவங்க ஏதாச்சும் பண்ண முடியுமா, இல்ல எங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்களாங்கிற மாதிரி ஒரு கேள்வி. கம்ப்ளைண்ட் ஆனால் கோர்ட்டுக்கு போயிடுச்சு கரெக்டா? போயிடுச்சுங்க மேடம். கோர்ட்டில் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்க? ஒரு முறை கூப்பிட்டாங்க, போயிட்டு வந்தாரு இவரு. ஓகே, அப்போ என்ன பண்ணீங்கம்மா அந்த ஒரு தடவை போனப்போ கோர்ட்டில்? எப்படி ஆச்சு என்னாச்சுன்னு கேட்டாங்கன்னா இவர் எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டு வந்துங்கிறாரு. ஓகே, இன்னும் ஒரு 2-3 மாசத்துக்குள்ள கூப்பிடுறேன்னு சொன்னாங்களா மேம். இப்ப போயிட்டு வந்துக்கும் 4-5 மாசம் ஆயிடுச்சு, நான் கூப்பிடவே இல்லை. ஓகேம்மா ஓகேம்மா, உங்க கேள்விக்கு நம்ம வழக்கு எடுக்குவாங்களா எடுக்க மாட்டாங்களா, இல்ல எங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்குமா, இல்ல அவங்களே உங்களுக்கு கேஸ் நம்பர்லாம் தெரியுமாமா? கேஸ் என்ன நம்பர் அதெல்லாம்? அதெல்லாம் கேட்டதுக்கு அவங்க கொடுக்கவே இல்லை மேம். நாங்கெல்லாம் நம்பர் கட்டு நம்பர் தான் கொடுங்க, நாங்க வேற வக்கீலுக்கு தான் கொடுத்து பாக்குறோங்கன்ட்டு. ஓகே ஓகேம்மா, உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். மணிவண்ணன் சார். அம்மா மேடம், நான் பேசுகிறது கேட்குறீங்களா? சொல்லுங்க சார். நீங்கள் இதுவரையும் கேஸ் போட்டிருந்தீங்கன்னா அந்த அட்வொகேட்டை பார்த்து அந்த கேஸை நம்பர் பண்ண சொல்லுங்கள். அப்படி நீங்கள் கேஸே போடலன்னா தருமபுரி மாவட்டத்தில் இலவச சட்ட உதவி மையம் இருக்குது. உங்கள் கையில் இருக்க ஆவணங்களை அங்கே போய் நீங்கள் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அவங்களே ஒரு வக்கீலை நியமித்து உங்களுக்கு நஷ்டஈட்டு தொகையை வாங்கி தருவாங்கம்மா. சார் நாங்க போய் 2 முறை கேட்டோங்க சார் அந்த வக்கீலம்மாவே. ஏங்க கட்டு நம்பர்ங்கிறீங்க, எல்லாம் நடக்கும் பகமான இருங்கன்ற மாதிரி ஒரு அலட்சியமா பேசுறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இலவச சட்ட உதவி மையத்தை போய் நாடுங்கம்மா. மாவட்ட இலவச சட்ட உதவி மையம் தர்மபுரிக்கு போங்க. அங்கே தானே இருக்கீங்க நீங்கள்? ஆமாங்க சார். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அரசாங்கமே வச்சு கொடுத்துருமா, ஒரு வக்கீலை இலவசமாக வச்சு கொடுத்துரும். நீங்களும் பணம் செலவு பண்ண வேண்டாம். இல்லைங்க சார், எங்களை நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் அது கோர்ட்டுக்கு போயிருந்தா அதை வச்சு எங்களை எதனா அவங்க ஏமாத்த முடியுமா, இல்லை எங்களுக்கு ஏதாவது? அதெல்லாம் பண்ண மாட்டாங்கம்மா, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இலவச சட்ட உதவி மையத்தை நாடுங்க. அதுக்காண்டி தான் வச்சிருக்கு அரசாங்கம் ஒவ்வொரு மாவட்டத்துலையும். ஓகே சார் ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசிடலாம். ஹலோ 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 சார், சொல்லுங்க சார். உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம், நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே, இது ஆக்சிடென்ட்ல என் கூட வரப்போ என் மனைவி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க மேடம். ஓகே, அது இப்போ என்கிட்ட ப்ராப்பராக எல்லா இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சிருந்தேன். ஓகே, கார் வந்து பின்னாடி இடிச்சிட்டாங்க, அவங்கள்ட்ட இன்சூரன்ஸ் இல்லை. ஓகே, என்னோட இன்சூரன்ஸ் கேஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஓகே, அது எப்போ முடியும் என்னன்னு ஒரு இது தெரியல மேடம். இது எப்போ சார் நடந்துச்சு? 2 வருஷம் ஆகுது மேடம். 2 வருஷம் ஆச்சா? கேஸ் நடக்குதா சார்? கேஸ் நடந்துட்டு இருக்கு மேடம். என்ன ஸ்டேஜ்ல சார் இருக்கு? அது எதுவுமே தெரியல மேடம். கேஸ் நம்பர் தெரியுமா சார்? இல்லை மேடம், இல்லை மேடம், இது லாயர் கொடுக்கல மேடம். ஓகே சார் ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். எடுத்து சொல்லிடுங்க சார். சொல்லுங்க மேடம். சார், பின்னாடி டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, அப்போதான் நம்ம வழக்கறிஞர் தெளிவாக எடுத்து சொல்றது உங்களுக்கு கேட்கும். சொல்லுங்க மேடம். கொஞ்சம் சார், நான் பேசுகிற கேட்குதுங்களா? கேட்குது சார், கேட்குது சார். கொஞ்சம் டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு என்கிட்ட கேட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கிளியராக இருக்குது சார். இப்போ கேஸ் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, கேஸ் ஃபைல் பண்ணிட்டோம் நீங்கள். ஆமாம் சார். இப்போ வழக்கு நீங்கள் யார் மேலே போட்டிருக்கீங்க? அந்த கார் மேலே போட்டிருக்கீங்களா, இல்லை உங்கள் 2 வீலர் மேலே போட்டிருக்காங்களா? இன்சூரன்ஸ் என்னோட இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க சார். நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போயிருந்தீங்களா அந்த டைம்? ஆமாம் ஆமாம் சார். இப்போ கிளைம் வந்து உங்களுக்கு குழந்தைங்களாம் இருக்குங்களா? 3 பிள்ளைங்க இருக்காங்க சார். அவங்க மூலியமாக வழக்கு போட்டு நடத்துகிறாங்களா?
ஆமாம் சார், ஆமாம் சார். ஆமாம். இப்போ வழக்கு வந்து என்ன நிலுவையில் இருக்குன்னு உங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பர் வச்சு இப்போ வழக்கு என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு தெரியலாம். ஓ, சரிங்க சார். ஆமாம். வழக்கு விசாரணையில் இருக்கா, இல்லை விசாரணை முடிஞ்சிருச்சா, இல்லை தீர்ப்புக்காக இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ 2.5 வருஷங்கள மேக்ஸிமம் இப்போ வழக்கு வந்து விசாரணைக்கு வந்து நீங்கள் பெட்டி ஏறி சாட்சி சொல்லியிருக்கணும். அதாவது உங்கள் குழந்தைங்க மூலியமாக பெட்டி ஏற்றிருப்பாங்க கோர்ட்டில். சாட்சி சொல்லியிருக்கீங்களா? இல்லை சார், கோர்ட்டு போனதே இல்லை சார். அப்போ விசாரணைக்கு இன்னும் வரலன்னு அர்த்தம். விசாரணை என்ன நிலுவையில் இருக்குன்னு வழக்கறிஞர்கிட்ட கேட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப் சீக்கிரம் முடிக்க சொல்லணும். மணிவண்ணன் சார், இப்போ இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி கிளைமை வந்துட்டு நம்ம வந்துட்டு கோர்ட்ல தான் போய் போடணுமா, இல்லாட்டி கன்சியூமர் இல்லாம ட்ரைபுனல்ஸ்லயும் போய் போடலாமா? உங்களுக்கு அந்த பிஏ கவரேஜில் சேவை குறைபாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. டிஸ்ட்ரிக்ட் கன்சூமரில் நீங்கள் போடலாம் 50 lakhs வரைக்கும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கோடி, அதாவது பார்த்தீங்கன்னா 2 crores, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கன்சூமர். ஓகே. அதுக்கு மேலே 2 கோடிக்கு மேலே இருக்குது சேவை குறைபாடுனா நீங்கள் டெல்லியில் வந்து நேஷனல் கமிஷனில் தான் மேடம் போடணும் கேஸ். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். காசி சார், இப்போ இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி இந்த இதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த இதுலேயே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பாலிசிலேயே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கும் போது வந்துட்டு நான் எங்கே போய் நாடணும் சார்? கரெக்டான கேள்வி கேட்குறீங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பாலிசினாவே என்னன்னு தெரியல. மஸ்ட்டு வந்து அவங்களுக்கு எடுக்கணும். ஓகே. அது வந்து தேவை. ஒவ்வொரு மனிதனும் உயிர் வாழும்போது அவருக்குன்னு ஒரு ஃபினான்சியல் லாஸ் வரும்போது தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். அவருக்கு உடம்புல உபாதைகள் ஏற்படலாம், இல்லை இறப்பு கூட நேரிடலாம். அந்த சீக்வன்ஸ் அதில் ஏற்படக்கூடிய இழப்புகளெல்லாம் வந்து இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பாலிசி தான் ஃபுல் கவர் கொடுக்கும். ஓகே. இப்போ ரீசெண்டாக தான் இது வந்து எவால்வேட் ஆச்சு. அதாவது ரீசெண்டானா தற்சமயம் தான் இப்போ வந்து இது வந்து பாப்புலர் ஆனதே தவிர இதுக்கு முன்னாடி கிடையாது. இப்போ இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசியை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதே நிறைய பேர் இப்போ நீங்கள் அப்படியே சொல்லிடுங்களே சார், எடுத்து சொல்லிட்டீங்கன்னா மக்களுக்கும் மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பர்சனல் ஆக்சிடென்ட்டுக்கு ஒரு டைப்ஸ் இருக்குது. அதாவது ப்ரீமியம் இவ்வளவு தான் செலுத்தணுன்ட்டு. இப்போ பொதுவாக ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ ஒரு லேபர் ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறார். அப்போ அவர் 10,000 ரூபா சம்பாதிக்கிறாருன்னா அவருடைய எதிர்பாராத விபத்து ஏற்பட்டு அவருக்கு இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதை யாராலையும் கொடுத்து உதவ முடியாது. ஒரு நாள் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், ஒரு மாதம் அவருக்கு பார்க்கலாம், அக்கம் பக்கத்தில் உதவி செய்யலாம். அவர் லைஃப் லாங்காக யார் பார்க்குறது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு தான் அதுக்குன்னு ஒரு ப்ரீமியம் செட்டப் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ 10,000 இருக்கிறவங்களுக்கு 100 மடங்கு, இப்போ 10,000 வாங்குறவங்களுக்கு 100 மடங்கு, அதுக்கு மேற்கொண்டு அவருக்கு எவ்வளோ இழப்புகளை சந்திக்கக்கூடியது இருக்கோ அதை பூரா அவருக்கு ப்ரீமியம் செலுத்தினா அவருக்கு நஷ்டீட்டு தொகையாக கொடுக்கணுன்ட்டு ஒரு கால்குலேஷன் வச்சுருக்காங்க. இது வந்து ஐஆர்டிஏடைய ஸ்பெஷல் ஸ்கீமாகவே கொண்டு வந்தாங்க. ஏன்னா அது கீழே வந்தால் அவங்க லைஃப் போயிடும் அப்படின்ட்டு. இந்த 100ங்கிறத பார்த்தீங்கன்னா 100 மடங்குங்கிறது இந்த 10,000லேருந்து 100 கன்வெர்ட் பண்ணும்போது அதோடைய மதிப்பு உங்களுக்கு தெரியும். அந்த மதிப்பை அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி யார் பாலிசி எடுத்திருக்காங்களோ அந்த கம்பெனி வந்து கொடுத்துரும் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால். இந்த ஸ்கீமில் தான் ஒவ்வொரு டைப் இருக்குது. அதாவது நான் சொன்ன மாதிரி முதல்ல ஃபஸ்ட் எடுத்தோடனே சொன்னேன் 179 ரூபாயிலேருந்து 750 ரூபா வரையும் இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் கவரேஜை வந்து ஒவ்வொரு நிறுவனமும் வாங்குறாங்க. அது தனியார் நிறுவனமும் கொடுக்குறாங்க, பொது நிறுவனமும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எந்த பாலிசி உங்களுக்கு அட்ராக்ட் ஆகுதோ அதை நீங்கள் வந்து தனிநபர் விபத்து காப்பீடு நீங்கள் போய் அந்த கொள்கையெல்லாம் படிச்சுட்டு அதுக்குரிய வரையறையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் அந்த பாலிசியை வாங்கிக்கணும். அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஃபேமிலிக்கும் இருக்குது, குரூப் இன்சூரன்ஸுக்கும் இருக்குது. அதை வந்து ஒரு 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு தனிநபர் போய் வாங்கும்போது அவருக்கு மட்டும், அவர் சார்ந்த குடும்பத்துக்கு, அவங்க குடும்பத்தை, அதை ஃப்ளோட்டர்னு சொல்லுவாங்க, அவரை சார்ந்து யார் டிபெண்ட் இருக்காங்களோ, ஒரு குடும்பம்னா மனைவி இருப்பாங்க, குழந்தைங்கள் இருப்பாங்க, பெற்றோர் இருப்பாங்க, இவங்களை சேர்த்து அந்த தனிநபர் காப்பீட்டில் அதை சேர்த்துக்குருவாங்க. அதுக்கு ப்ரீமியம் லெவல் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இது ஏன்னா வருஷம் தான், அதாவது 12 மாதத்துக்கு தான் இந்த ப்ரீமியம் எடுத்துக்குவாங்க. இந்த ப்ரீமியத்தில் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்களுக்கு இழப்பு ஏற்பட்டால் அதை பூர்த்தி பண்ணி அதை நஷ்டஈடாக நம்ம ஒரு குறை தீர்ப்பாளர் இருப்பாங்க ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில், அவர்கிட்ட போய் வாங்கிக்கலாம். இதுதான் ஐஆர்டியோடைய விதியில் கொண்டு வந்தாங்க. இது வந்து 2020லேருந்து இப்போ 25 இந்த 5 வருஷத்துல தான் இது போயிருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் பற்றியெல்லாம் யாரும் பேசலை. ஏன்னா அதோடைய சீரியஸ்னஸ்னால தான் இப்போ எல்லாருமே பர்சனல் ஆக்சிடென்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. புரியுது. இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசியை பற்றி வந்து ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அப்படின்னா என்னென்ன வகைகள் இருக்குன்னு நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிட்டு ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம் சார். ஹலோ. கண்டிப்பாக. ஹலோ, வணக்கம் சார். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ, நான் சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார். ஒன்னும் இல்லம்மா, இப்போ எனக்கு வந்து 70 வயசு முடிய போகுது. ஓகே சார்.
இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உடம்பு சரியில்லைன்னா பாக்குறதுக்கு சுகர் டைராய்டு எல்லா ப்ராப்ளமும் இருக்கு. ஓகே. இப்போ இன்சூரன்ஸ் போக 70 வயசு மேல உங்களுக்கு கிடையாது அப்படின்றா போல. புரியுது புரியுது. அதுக்கு எந்த இன்சூரன்ஸ் போனா எங்களுக்கு எலிஜிபிள் கிடைக்கும்னு கேக்குறேன் மேடம். ஓகேமா. ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம விளக்கணை எடுத்து சொல்றாரு காசி விஸ்வநாத் சார். சார் இந்த விபத்து நஷ்டஈடு பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா 4 வயசுலேருந்து, அதாவது 4 வயசுலேருந்து குழந்தைக்கு, அதாவது குழந்தைக்கு 4 வயசுலேருந்து ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 80 வயசு வரையும் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து விதியில் கொண்டு வந்தது, அந்த சட்டத்தில் ஒரு விதியில் கொண்டு வந்தது. இது எதுக்காகனா இவங்களுடைய பாதிப்பை யார் சுமையை தாங்க முடியும், அந்த நிவாரணத்தை யார் கொடுக்க முடியும், ஒரு காப்பீடு நிறுவனம் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் சட்டம் இதை வலியுறுத்தி இந்த விதிகள் எல்லாம் கொண்டு வந்து இப்போ 21வது வருஷம் கைட்லைன்ஸாக கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் ஏஜுங்கிறது ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 60 வயசு வச்சுருப்பாங்க, இன்னொரு கம்பெனியில் 65 வயசு வச்சுருப்பாங்க, இன்னொரு கம்பெனியில் 75. அவங்க அந்த பாலிசிக்கு தகுந்த மாதிரி, அந்த ப்ரீமியத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நஷ்டஈடு தொகையும் ஒரு குறிப்பிட்ட அளவு அவங்க கால்குலேஷன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அதுக்காக தான் நான் முதல்ல சொல்லும்போது பாலிசியுடைய வரையறை என்னன்னு தெரிஞ்சு படிக்கணும். அதாவது படிச்சுட்டு அதை போய் நீங்கள் அப்ளை பண்ணி பணம் கொடுத்து வாங்கிக்கணும். அதுதான் பர்சனல் ஆக்சிடென்ட் கவரேஜ். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சார் மணிவரன் சார் நமக்கு ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். ஹலோ ஹலோ ஐ திங்க் ஓகே சார். மணிவரன் சார், இப்போ வந்துட்டு இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி கிளைமிங் பேசும்போது இதை நம்ம மீடியேஷனில் ஏதாச்சும் பண்ண சான்ஸ் இருக்கா சார்? நிச்சயமா மேடம். இது வந்து பணம் சம்மந்தப்பட்ட டிஸ்பியூட்னால மீடியேஷன் வந்து ஹைகோர்ட்லேருந்து ரெஃபர் பண்ணாங்கன்னா 60 நாளைக்குள்ள அந்த மீடியேஷன் வந்து 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா அதை வந்து சமரச தீர்வாக வந்து முடிச்சிடலாம் மேடம். அதுக்கு மேலே அப்பீலே கிடையாது. ஓகே ஓகே. ஆமாம், 60 டேஸ்க்குள்ளேயே முடிச்சிக்கலாம். ஓகே. ஸோ ஹைகோர்ட்டில் நம்ம பார்ட்டிஸ் போய் கேட்கணும், எங்களை மீடியேஷனில் போடுங்க அப்படின்னு கேட்டால் நம்ம முடிச்சிடலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். காசி சார், ஆக்சுவலி நம்ம வந்துட்டு அப்படியே வந்துட்டு பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசினா என்னன்னு சொல்லி போயிட்டோம். நான் அதில் அந்த பாலிசிலேயே பிரச்சனை இருந்தால் என்ன பண்ணுறது, யாரை போய் பார்க்குறதுன்னு கேட்டிருந்தேன். அதை பற்றி கொஞ்சம் எடுத்து கண்டிப்பாக அது சொல்லி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு வந்து இன்சூரன்ஸு எல்லாரும் எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கப்புறம் அவங்க இழப்பை வந்து எங்கே வாங்கணும்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அந்த இன்சூரன்ஸே போலியா, இல்லை அந்த நிறுவனம் வந்து நமக்கு மாற்றி கொடுத்துட்டாங்களா, இல்லை நம்ம தப்பாக வாங்கிட்டாங்களா, இந்த டிஸ்பியூட்லாம் வருதுன்னா கிரீவன்ஸர்னு ஒருத்தர் இருக்கார். ஓகே. இப்போ ஐஆர்டிஏல தான் அதையும் அந்த விதியில் கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து அந்த கிரீவன்ஸ் செல்லு உள்ளே இருக்கும். அதாவது ஒரு நிறுவனத்தில் அவங்க இன்சூரன்ஸ் நிறுவனத்திலே இருப்பாங்க. நீங்கள் ஏதாவது குறைகள் இருந்தால் முறையிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸர் நியமனம் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த பாலிசி எடுத்தோம்னு சொல்லியிருக்கீங்களா, அந்த பாலிசியை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தாவே சொல்லுவாங்க, சார் இது எங்கள் இன்சூரன்ஸே இல்லை சார், இதை நீங்கள் வந்து போலியாக கூட இருக்கலாம், ஏதோ பிரிண்ட் அவுட் போட்டு உங்கள்கிட்ட ப்ரீமியத்தை வாங்கிட்டாங்க, அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் முழுமையாக படித்து பார்த்துட்டு இந்த எங்கள்கிட்டே நீங்கள் எடுத்துக்கலாம், எங்களுக்கு ஆஃபீஸஸ் இருக்காங்க, ஏஜென்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலியமாகவும் நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். அதுக்கு குறை தீர்ப்பாளர் வச்சுருக்காங்க. இந்த குறை தீர்ப்பாளர் தீர்க்காத பட்சத்தில் அது ஹையஸ்டாக மேனேஜர் ஒருத்தர் இருக்காங்க, அங்கே அதே இன்சூரன்ஸ் கம்பெனியில் அங்கே ஒரு மேனேஜர் இருப்பார். அந்த மேனேஜரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா ஆம்பட்ஸ்மேன்னு தனியாக இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் ஆம்பட்ஸ்மேனுக்கு தான் நம்ம போய் முறையீடு செய்யணும். ஏன்னா அவங்க இன்சூரன்ஸை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. அவங்களுடைய குறைகளை வந்து நம்ம ஆம்பட்ஸ்மேனில் சொல்லி அவங்களுக்கு சம்மன் சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வாங்கியது சரியா இல்லை தப்பா எல்லா முடிவையும் ஆம்பட்ஸ்மேன் அவர் உறுதிப்படுத்தி கொடுப்பார். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? சார் நீங்க லவுட் ஸ்பீக்கர்ல வச்சு பேசுறீங்களா? ஹலோ ஹலோ சார். இப்போ கேக்குதா மேடம்? கேக்குது சார், நல்லா கேக்குது சார், சொல்லலாம் சார். மாமல்லபுரத்துலேருந்து பஞ்சாட்சாரம் பேசுறேன் மேடம். ஓகே சார், உங்க கேள்வி கேட்கலாம் சார். மேடம் எனக்கு 46 வயசு ஆகுது மேடம். ஓகே. ஆனா எல்ஐசி பாலிசி மட்டும் என்னால எடுத்துக்க முடியாதுன்றாங்க. நான் ஒரு கால் ஹேண்டிகேப் மேடம், அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் மேடம்? ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம விளக்கம் எடுத்து சொல்லுவாங்க சார். காசி சார். சார் வணக்கம் சார். என்ன ரீசன்க்காக சார் எல்ஐசி எடுக்க முடியாதுன்னு யார் சொன்னது சார்? எல்ஐசி ஆஃபீஸ்லேயே சொன்னாங்க சார். என் ஃப்ரெண்டு எல்ஐசி பண்ணுறாரு சார். இல்லை நீங்கள் நேரடியாக போனீங்களா? நீங்கள் ஏஜென்ட்டை கேட்டிருக்கீங்க. ஆமாம் சார், நேரடியாக போகல சார். நேரடியாக போனேன். உங்கள்கிட்ட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணாங்களா? அந்த ஹேண்டிகிராஃப்ட் புக்கெலாம் பார்த்தாங்க சார், சதவீதம் புக்கெலாம். அப்புறம் நான் 5 வருஷம் உங்களுக்கு இது சரியாகாது.
எது சரியாக வராதுன்னு சொன்னாங்க? ஹேண்டிகிராப்ன்றதுனால இல்லை எல்ஐசி பாலிசி எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு சார். ஃப்ரெண்டு சார், நம்ம ஊருக்கார் தான். இல்லை சார், நீங்கள் அலுவலக அதிகாரியை நீங்கள் பார்த்து அவர்கிட்ட என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அது சொல்ல போகிறாங்க. சரிங்க சார். இன்னொரு விஷயம், இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்க அந்த டாபிக் கூட தனிநபர் விபத்து காப்பீடு பாலிசி தான் பேசிகிட்டு இருக்கோம். அதில் வந்து நீங்கள் பாலிசி எடுத்துக்கலாம். எப்படி சார்? இப்போ தனிநபர் விபத்து காப்பீடு பாலிசி, அதாவது இண்டிவிஜுவலாக பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசின்னு சொல்லுவோம். அதை வந்து சுருக்கமாக சொல்லணும்னா பிஏ, பர்சனல் ஆக்சிடென்ட்னு சொல்கிறது. பிஏனா பர்சனல் ஆக்சிடென்ட், தனிநபர் விபத்து காப்பீடுன்னு சொல்கிறது. இது வந்து நம்ம விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அந்த விபத்துக்கான நஷ்டஈடு தொகையை நம்ம வாங்கிக்கலாம் அந்த பாலிசி எடுத்திருந்தால். இப்போ நீங்கள் இந்த எல்ஐசிங்கிறது உங்கள் லைஃபுக்கு அப்புறம் உங்கள் ஃபேமிலிக்கு போகிறது. லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் அந்த அதிகாரிகிட்ட போய் என்ன காரணம் கேட்டுட்டு நீங்கள் அதை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கலாம் சார். அதுக்கு அங்கே குறை தீர்ப்பாளர் இருக்கிறாரு, அவர் கிரீவன்சர் ஆஃபீஸர்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏதாவது குறைகள் இருந்தால் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் அதற்கான சொல்யூஷன் உங்களுக்கு கொடுப்பாருங்க. நீங்கள் எல்ஐசி ஆஃபீஸர்கிட்டே மூவ் பண்ணலாம் உங்கள் ஏரியாவில் இருக்காங்க. 10 ரூபாய் சம்பாதிக்கணும்னா சொல்லுங்கள் சார். அதான் 10 ரூபாய் சம்பாதினா ஒரு 2 ரூபாவது எடுத்து வச்சுக்கணும். அப்பா பொம்பளை பிள்ளைங்க சார். இல்லை நீங்கள் சொல்கிற விஷயம் சரிதான். இப்போ நீங்கள் இந்த பாலிசிலே நிறைய வகையான பாலிசி எல்லாம் இருக்குது. நீங்கள் எல்ஐசி மட்டும்தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி எல்ஐசி இப்போ நீங்கள் கேட்குறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எல்ஐசியில் என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கலாம், சட்டப்பூர்வமாகவே எடுக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசலாம். ஹலோ, சொல்லுங்க மேடம். வணக்கம் சமா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நானா மேடம்? அனந்தம்பட்டி. ஓகேம்மா, உங்கள் கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன டவுட்டோ நீங்கள் கேட்கலாம். என் கூட பிறந்த தங்கி வேலை பார்த்துக்கிறீங்க மேடம். தங்கி வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த இடத்துல புதுப்பட்டிக்கு இடையில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஓகே. போலீஸ் எனக்கு தெரியல மேடம், 2 நாள் கழிச்சு வந்து எனக்கு தகவல் சொன்னாங்க. இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு யாருன்னு அவர் வந்து பாளையத்துல வந்து அந்த போலீஸ்கார் சொன்னாரு. சொன்னாங்க. நானும் சரின்ட்டு 2 நாள் கழிச்சு தகவல் சொன்னாரு. நான் மதுரையில ஜிடிஏல சேர்த்துட்டாங்க மேடம். ஓகே. போய் அங்க 8 நாள் போயிருந்த ஆக்சிடென்ட் ஆன கேஸ்க்கு அங்கதானே மேடம் அப்பாங்க மதுரையில. சரிம்மா. 8 நாள் இருந்துட்டு மேடம் எங்க வீட்டுக்காரர் ஹஸ்பண்ட் இறந்து போனாரு. நான் ரொம்ப ஒரு ஆள் தனியா இருக்கேன் மேடம் அனந்தம்பட்டியில. புரியுது. என் கூட பிறந்த வந்த இடத்துல தனியார் பஸ்தாரி அடிச்சும் போட்டுட்டு என் போலீஸ் மச்சினே நீ என்ன செஞ்சு போடுவேன் அப்படின்னு எங்களை மிரட்டுறியா மேடம். மாலையும் போட்டு மண்டை 2ஆ பிறந்துக்கிடுச்சு மேடம். 8 நாள் இருந்துட்டு வந்தேன் மேடம். ஓகே. 8 நாள் இருந்த இடத்துல போலீஸ் அங்க டாக்டர்லாம் பொழைச்சுட்டாங்க கேரண்டி இல்ல அப்படின்னாங்க. கையில காசு பணம் தீர்ந்து வச்சு மேடம். அப்ப அந்த மருந்து கட்டுறவர் வெளியில ஓமா காசு ரெடி பண்ணிட்டு வா, இல்லாட்டி உள்ள அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க. நான் வந்த இடத்துல பிரச்சனை மேடம். அக்கௌண்ட்ல வேலை செஞ்சு வச்சுட்டு அதை எடுத்துட்டு போனா அதையும் தோணுது, அதையும் பிரச்சனைங்க இந்த இடத்துக்கு மேடம். போன இடத்துல ஆள் என்னன்னே தெரியல மேடம். போலீஸ்கார் சொல்றாரு என்னன்னாலே தெரியல, நாங்க என்ன பண்றது நீதமா போய் பார்க்கணும் ஆளை பிடிச்சி அப்படின்றாரு. எங்க வீட்டுல ஆள் இல்லை, ஆம்பளை ஆள் இல்லை. எங்க வீட்டுக்கார இடமா என் மகன் தங்கி வேலைக்கு போயிட்டேன் மேடம். ஒத்த பொம்பளை நான் என்ன மேடம் செய்யறது சொல்லுங்க. அந்த இடத்துக்கு போனது எந்த உதவியும் பிரச்சனையா பண்ணி மேடம். மகன் கூட பண்ண என்னன்னு தெரியல. இங்க கோர்ட்டுக்கு போன பாளையத்துக்கு போனா என்னன்னு தெரியல, நாங்க என்னமா பண்றதுன்றாங்க. மதுரைக்கு அந்த வக்கீல் வந்து பார்த்தாரு ஆக்சிடென்ட் இருந்தப்ப. அவர் பார்த்துட்டு என்ன கம்ப்ளைண்ட் மனு 50,000 அரசாங்கத்துக்கு கொடுப்பாங்க, நிதி உதவி வேணா பண்ணி கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. ஓகே. அவர்த்தையும் சொன்னதுக்கு அவர் என்னன்னு தெரியல, நாங்க எப்படி கேஸ் எடுக்கிறதுன்னு அவங்களும் தெரிவித்தாங்க மேடம். சொந்த வந்ததுலாம் கேட்டதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் வர முடியாது, என் புருஷனுக்கு முடியலட்டாங்க. எவ்வளவு புருஷன் இல்லை பார்க்க, ஏன்னா தாயில தகப்பில்ல பொண்டாட்டி இல்லை எனக்கு 2 வீட்டுக்காரர் எந்த உதவி மேடம். புரியுதுமா. என்னன்னா ஒண்ணுமே நடவடிக்கை எடுக்கல மேடம். அப்படியே 12 வருஷமா அரிசி சொன்னதுக்கு கோம்பலன்றாங்க. என்ன ஆனான்னு தெரியல மேடம். புரியுதுமா. என்ன பண்றது மேடம் நீங்க? உங்க கேள்விக்கு நம்ம விளக்கம் எடுத்து சொல்லுவாங்கம்மா. காசி சார் எடுத்து சொல்லிடுங்க சார். அம்மா, நீங்கள் சொன்னது வந்து இப்போ ஆக்சிடென்ட் நடந்து எத்தனை வருஷமா ஆகுது? 1 வருஷம் ஆகுது சார். 11 வருஷம் ஆகும். 1ஆம் தேதி 10 மாசம் ஆகுது சார். 10 மாதம் ஆகுது. 10 மாதத்துல கோர்ட்டில் போய் கேஸ் போட்டிங்களா? கோர்ட்டுக்கு போனேன் சார். ஆளை என்ன ஆனானே தெரியல, நாங்கள் எப்படி கேஸ் எடுக்கிறதுன்னு சார். இல்லை நீங்கள் இது மாதிரி விபத்து நடந்தது எங்களுக்கு இழப்பீடு வேணும்னு சொல்லி கேஸ் போட்டிங்களா?
அதே சார் அவங்க சொல்றாங்க அப்படி சொன்னதுக்கு நாங்க போலீஸ்கிட்ட சொன்னதுக்கு நாங்க வாங்கின ரேட்டு நான் அப்பயே சொன்னேன் சார் தாயில தான் இல்லை எங்க வீட்டுக்காரர் இருந்தோம் கையில காசு எனக்கு எந்த வசதி உங்களுக்கு இருக்கிற காசை கொண்டு போய் செலவழிச்சு வர யாருமே எந்த உதவியுமே செய்யல சார். இல்லைம்மா நீங்கள் செலவு பண்ணுறதை நான் கேட்கல. கோர்ட்டுக்கு போய் வழக்கு போட்டு இழப்பீடு தாங்கன்னு சொல்லி மனு செஞ்சீங்களான்னு கேட்குறேன். அவர்தான் சார் எந்த ஹெல்ப்புமே பண்ணல சார். 5 தடவை போனேன் சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. 5 தடவை இல்லைம்மா ஆளை ஒப்படைங்க காசு கூட வேணும் ஆளு என்னன்னு அம்மா ஆளு என்னன்னு கூட அம்மா வழக்கறிஞர் கேக்குற கேள்விக்கு ஒப்படைக்க மாட்டேங்கிறார் ஒரு நாள் கேடுங்க சார். ஏம்மா உங்களுக்கு நிவாரணம் இருக்குமா? நீங்கள் என்ன நிவாரணம் கேட்குறீங்களோ அதை வந்து நீங்கள் அங்கே மாவட்ட இலவச சட்ட உதவி மையத்தில் போய் சொல்லி கேட்கலாம் மனு செஞ்சு. நீங்கள் போலீஸ்கிட்ட மட்டும்தான் போகணுன்னு எந்த இடத்துலையும் இல்லைம்மா. போலீஸ்கிட்ட போகிறதுக்கு உங்களுக்கு செய்வாங்க. இப்போ செய்யலைங்கையில் நீங்கள் அடுத்த பரிகாரம் கோர்ட்டுக்கு வரணும். இப்போ கோர்ட்டுக்கு உங்களால் பணம் செலவு பண்ணி வர முடியலைன்னா இலவச சட்ட உதவி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இருக்குமா. உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் போய் அணுகலாமா. உங்களுக்கு தேவையான உதவிகளை வந்து இலவசமாகவே அரசாங்கம் வக்கீல் வச்சு உங்களுக்கு தேவையான நிவாரணங்கள் எல்லாம் வாங்கி தருவாங்கம்மா. நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் எம் மாணி. ஓகே, கோவை மாவட்டம். சார் நீங்க ஸ்பீக்கர்ல பேசுறீங்களா சார்? இல்லைங்க மேடம். ஓகே சார், இப்போ பேசுங்க சார். மேடம் நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி 25 வருஷம் இன்சூரன்ஸ் மேடம். ஓகே, நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனிங்க மேடம். ஓகே, இது வரைக்கும் நம்ம எந்த விதமான கிளைமும் பண்ணலைங்க மேடம். ஓகே சார். 25 வருஷமா போட்டிருக்கோம். ஆனால் இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இறுதி அறுவை சிகிச்சை பண்ணிச்சுங்க. ஓகே, அதுக்கு வந்து ஒரு 3.5 லட்ச ரூபாய் செலவாச்சுங்க மேடம். ஓகே, அந்த பில்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஓகே, அதெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சப்மிட் பண்ணாங்க. ஓகே, ஆனால் அவங்க வந்து 75,000 தான் எங்களால் தர முடியும். ஓகே, ஏற்கனவே இருக்கிற டிசீஸ் நாங்க தர முடியாது. ஓகே, அது சம்பந்தமா இருக்கிறது நீங்க தான் ரெடி பண்ணி தரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சார், ஓகே சார். இது எப்படி பண்ணலாம்? இது சம்பந்தமா எங்க போய் புகார் அளிக்கிறதுங்க மேடம்? ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். காசி சார். சார் நீங்கள் 25 வருஷமாக இன்சூரன்ஸ் ப்ரீமியம் செலுத்திருக்கேன்னு நீங்கள். ஆமாங்க சார். நீங்கள் எடுத்தது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் தான். நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸில் எவ்வளோ அமௌண்ட் எடுத்தீங்கன்னு தெரியுங்களா? முதல்ல வந்து 50,000 எடுத்திருந்தோம் சார். 20 வருஷமா 50,000 போட்டிருந்தோம் சார். ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளோ கட்டிட்டு வந்தீங்க? ஒவ்வொரு வருஷத்துக்கு 8,000 ரூபாய் 6,000 ரூபாய் அந்த மாதிரி வந்துட்டே இருந்தது சார். இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி மினிமம் 3 லட்சம் ரூபாய் கட்டணுங்க. ஃபேமிலி பேக் மாதிரியா வருது. அதனால 3 லட்சம் நீங்க கட்டணும். இப்போ நீங்கள் எடுக்கிற ப்ரீமியத்துக்கு பொறுத்து உங்களுடைய மருத்துவ செலவுகளை வந்து அந்த நீங்கள் சொன்ன நேஷனல் இன்சூரன்ஸ் நிறுவனம் வந்து இழப்பீடாக கொடுப்பாங்க பாதிப்பு ஏற்படும் போது. இது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்மந்தமானது. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து சில நோய்களுக்கு வந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க, சில நோய்களுக்கு வந்து கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க, சில நோய்களுக்கு வந்து நாங்கள் இவ்வளவு தான் தருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க. இந்த 25 வருஷமாக நீங்கள் ப்ரீமியம் கட்டிக்கிட்டு வரும்போதே ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த விதிமுறையெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த விதிமுறையில் இது மீறப்பட்டிருந்தால், அதாவது நாங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுக்கலை அப்படின்னு அவங்க சொல்லி இருந்தால் நம்ம கோர்ட்டுக்கு போய் முறையீடு செய்யலாம். எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் போகலாம். அதாவது கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகலாம், ஆம்பட்ஸ்மேன் இருக்குது, ஆம்பட்ஸ்மேன் கோர்ட்டுக்கும் போகலாம். ஆம்பட்ஸ்மேன் வந்து அது தனியாக செப்பரேட்டாக இருக்குது. அது IRDA மூலயமா இப்போ புதுசாக உருவாக்கப்பட்டது. அந்த கோர்ட்டுக்கும் நம்ம போகலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் கோர்ட்டு மாதிரி. நீங்கள் வந்து ரெகுலர் கோர்ட்டு இல்லாமல் இதெல்லாம் ஸ்பெஷல் கோர்ட்டு. உங்கள் கேஸுக்கு தனியாக விசாரணை முறை வந்து வேறு விதமான முறையில் நடக்கும். அதுக்கான டாக்குமெண்ட்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணி ஆர்டர் வாங்கிக்கலாம். இப்போ அங்கே நீங்கள் போய் ஆம்பட்ஸ்மேனில் ஆர்டர் வாங்க முடியல, கன்சியூமர் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்க முடியல, உங்கள் மனுவை நிராகரிக்கிறாங்கன்னா நீங்கள் அப்பீல் போகலாம். அப்பீல் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு வரலாம். உயர்நீதிமன்றத்தில் அதற்கு தகுந்தமான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும். இன்னொன்று, உங்களுடைய லைஃபுக்கு அது அவசியம்னு கோர்ட்டு கருதும் பட்சத்தில் உங்களுக்கு தேவையான நிதி உதவிகள் செய்கிறதுக்காக உத்தரவையும் பிறப்பிக்கக்கூடும். தேங்க்யூ ஸோ மச் சார். கால் பண்ண ஒரு நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ மணிவரன் சார் அண்ட் தேங்க்யூ காசி சார். நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அண்டில் தென் திஸ் இஸ் நிலா சைனிங் ஆஃப். இது சட்டம் ஒரு வகுப்பறை.